ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பீன்ஸ் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். இது முட்டை போட்டு நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பீன்ஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீன்ஸ் கூட்டு செய்கிறதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறலாம். அதில் கடுகு பொரியட்டும் நல்லா. இப்போ வந்து தக்காளி பழம் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, அதான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயமாக. ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இது சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயத்து கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இதை வதக்கிடலாம். இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கியிருக்கா. இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ தக்காளி பழம் கட் பண்ண தக்காளியையும் அது கூடவே சேர்த்துக்கிறலாம். இந்த கிரேவி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் எந்த சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து லைட்டாக தான் வதங்கியிருக்கு. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். இப்போ தனி மிளகாத்தூள் போடுறதுன்னா 1/2 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். இப்போ மிளகாத்தூளும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. வதங்கின பிறகு நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கிறலாம். பீன்ஸ் சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கிறலாம். பரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். அதுலேயே நல்லா பீன்ஸ் வெந்துடும். பீன்ஸ் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காதுங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு இதுக்கு சேர்த்துக்கிறலாங்க. உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன் நான். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு உப்பு. ரொம்ப சேர்த்துடக்கூடாது, பீன்ஸுக்கு போட்டால் கறிக்க ஆரம்பிச்சிடும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அதை வேக விடலாங்க. இதை பீன்ஸ் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், மூடி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணி மட்டும்தான் லைட்டாக வற்றணும். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. பீன்ஸு, அவரைக்காய் இதுக்கெல்லாம் அதிக நேரம் வேக விட்டோம்னா லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணியுமே நல்லா வற்றி சுண்ட வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கையில் வந்து நம்ம வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிடலாங்க. அதில் முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க இதில் கடைசியாக வந்து தேங்காய் பூ துருவி போடலாங்க, ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டையை சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம தேங்காய் பூ துருவின மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா நம்மளுக்கு சுருண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கையில் நம்ம அமர்த்திக்கிறலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டி வரும். நல்லா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.